இன்றைய துயரம் எப்படி நாளைய இன்பமாக மாறும்? தசரத மகாராஜாவிற்கு நீண்ட காலம் குழந்தைகள் இல்லாதபோது அவர் மிகுந்த வருத்தத்தில் இருந்தார். இருப்பினும் அந்த இக்கட்டான காலத்திலும் ஒரு விஷயம் அவருக்கு நம்பிக்கையளித்தது. வியப்பூட்டும் விதமாக அவருக்கு தைரியம் தந்தது ஒரு சாபம். சிரவணகுமாரின் தந்தை தசரதருக்கு இட்ட சாபத்தை அவர் நினைத்துப் பார்த்தார். நான் எப்படி மகனைப் பிரிந்து இறக்கிறேனோ அதேபோல் நீயும் உன் மகனைப் பிரிந்து வாடி இறப்பாய் என்பதே அந்தச் சாபம். இந்தச் சாபம் பலிக்க வேண்டுமானால் தனக்கு நிச்சயம் ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று தசரதர் உணர்ந்தார். இவ்வாறு எதிர்கால துயரத்தைச் சொன்ன அந்தச் சாபம் அவருக்கு குழந்தை பிறக்கும் என்ற மகிழ்ச்சியையும் தந்தது. இதே போன்ற ஒரு நிகழ்வு சுக்ரீவனுக்கும் நடந்தது. சுக்ரீவன் சீதையைத் தேட வானரங்களை அனுப்பியபோது அவர்களுக்கு மிகத் தெளிவான வழிமுறைகளை கொடுத்தார். சுக்ரீவனின் புவியியல் ஞானத்தைக் கண்டு ராமரே வியந்தார். உனக்கு இதெல்லாம் எப்படித் தெரியும் என்று ராமர் கேட்க, சுக்ரீவன், வாலிக்கு அஞ்சி நான் உலகம் முழுவதும் ஒளிந்து வாழ்ந்தபோது இந்த இடங்களைப் பற்றித் தெரிந்து கொண்டேன் என்றார். சுக்ரீவன் அந்த துயரத்தை சந்திக்காவிட்டால் அவனுக்கு இந்த அறிவு கிடைத்திருக்காது. சீதையைத் தேடுவது இன்னும் கடினமாகியிருக்கும். சவால்கள் வைட்டமின்கள் போன்றவை, தடைகள் ஆசீர்வாதங்கள். மலரை இறைவரின் பரிசாகக் கருதினால் முள்ளையும் அப்படியே கருத வேண்டும். துக்கமும் தடைகளும் எதிர்கால இன்பத்திற்கு வழிவகுக்கும். எனவே இன்றைய கஷ்டங்களைக் கண்டு அஞ்சாதீர்கள். நாளை உங்களுக்காக என்ன மகிழ்ச்சி காத்திருக்கிறதோ இன்றைய கஷ்டங்கள் நாளைய வெற்றிக்கு அடித்தளம் என்பதை இந்த பாடங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. ஹரே ராம 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 ஹரே ஹரே.